அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பூமி அதிர்ந்தது. 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியானது அதிர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே அதிகாரத்தில் சூரியன் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று அப்படின்ற வசனத்தை இப்போ நம்ம அதனுடைய உட்பொருள் என்ன கருத்து இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பேசுகிற இந்த செய்தியெல்லாம் தானியேல் கண்ட அந்த 70வது வாரம் இருக்குது இல்லையா, அந்த 70வது வாரத்தினுடைய கடைசி வாரம், 7 நாள் 7 வருஷம் மகா உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலம் தான் 7 வருஷம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம். அந்த காலத்தில், அந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் இந்த பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற செய்தி தான் வேதத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக உங்களோட கூட நான் பேசிட்டு இருக்கிறேங்க. இப்போ நடக்கிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் அதாவது உபத்திர காலம் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்கள். உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் நான் பேசுறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மொத்தம் 22 அதிகாரம் இருக்குது. அதில் 5 அதிகாரம் வரைக்கும் சபைக்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதாவது இயேசுசாமி சிலுவையில் மரிச்சதிலிருந்து மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கிற அந்த காலம் எல்லாம் 5 அதிகாரத்தை பற்றி பேசுதுங்க. அப்புறம் 20, 21, 22 அது இயேசுனுடைய வருகையும் 1000 ஆண்டு அரசாட்சியும் பற்றி பேசுறது. இந்த இடைப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 6வது அதிகாரத்தில் இருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் நடக்க போகின்ற உபத்திரவம் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேங்க. அதனால் குழப்பம் அடைய வேண்டாமா. நீங்கள் குழப்பம் அடையாத மாதிரி ஏற்கனவே நான் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கிறேன். 1வது அதிகாரத்திலேருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமாக நான் பேசியிருக்கிறேம்மா. தயவு செய்து பார்க்காதவங்கெல்லாம் அந்த வீடியோவை போய் பாருங்கள். தானியேல் கண்ட 70வது வாரம் அதை பற்றி கூட நான் பேசியிருக்கிறேம்மா. அதனால் பாருங்க, இப்போ உபத்திரவ காலத்தில் என்னென்ன நடக்கும், பரலோகத்தில் பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து அந்த வாங்குற அந்த ஏட்டு சுருள் இருக்கிற அந்த சீலை இயேசுசாமி உடைக்கிறாரு. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்குது அந்த புஸ்தகம். அதாவது அந்த பத்திரம், அந்த பத்திரத்தில் மேலே இருக்கிற ஒவ்வொரு சீலா பரலோகத்தில் உடைக்கப்படும் பொழுது இந்த பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டு வரோம். 5 முத்திரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம பேச போகிறது 6வது முத்திரை பற்றி இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஏற்கனவே 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியானது அதிர்ந்தது அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரியன், அதாவது 6வது அதிகாரம் தான், 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இதெல்லாம் நடக்குதுங்க. சூரியன் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. சூரியன் ஒளி கொடாததினால், சூரியன்கிட்ட இருந்து வெளிச்சம் இல்லாததுனால கருப்பு கம்பளியை போல் கருத்தது என்று வேதம் சொல்லுது. ஒளியை எடுத்துட்டாக்கா இருள் போல தானே ஆயிடும், கருப்பா தானே மாறிடும். ஆண்டவர் அந்த ஒளியை எடுத்துடுறாரு. வானத்தையும் பூமியையும் வானத்தின் சர்வ சேனையும் தேவாதி தேவனால் உருவாக்கப்பட்டது. வானமும் வானத்தில் இருக்கிற சர்வ சேனையும் பூமியும் யாரால உருவாக்கப்பட்டது? நம் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனால உருவாக்கப்பட்டது. சூரியனை மையமாக வைத்துத்தான் பூமியும்
வானத்தில் உள்ள கோள்களும் இயங்கி கொண்டு இருக்கின்றன. சூரியனை மையமாக வச்சுத்தான் கோள்களும் நட்சத்திரங்களும் இயங்கிட்டு இருக்குது. சங்கீதக்காரன் 104வது சங்கீதம் 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சந்திரனை நிலாவை எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு அப்படின்னா, காலங்களை அறிஞ்சிக்கிறதுக்காகத்தான் நிலாவை ஆண்டவர் சந்திரனை படைச்சாரு. சூரியன் ஒளி நிலவின் மீது சந்திரன் மீது படும்பொழுது தான் இந்த கால மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதாவது சூரியனுடைய ஒளி நிலா மேல சந்திரன் மேல படும்பொழுது தான் வளர்பிறை வருது, அப்புறம் தேய்பிறை வருது. வளர்பிறை 15 நாள், அப்புறம் முழு நிலவும் ஒளியே இல்லாத மாதிரி போகுது, அது அமாவாசைன்றோம். அதுக்கப்புறம் 15 நாள் தேய்பிறை. இது காலங்களை குறிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சந்திரனை உண்டு பண்ணாரு, சூரியனை உண்டு பண்ணாரு. சூரியனை மையமாக வைத்துத்தான் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் இயங்குகிறது. சூரியனை மையமாக வச்சு தாங்க இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இயங்குது. சூரியனிடமிருந்து நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. என்னென்ன கிடைக்குது? நமக்கு மட்டும் கிடையாது, இந்த பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடி, எல்லா பறவைகள், எல்லா ஜீவ ஜந்துக்கள், உயிரினங்கள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாத்துக்குமே சூரிய ஒளி தேவைப்படுதுங்க. சூரிய ஒளியிலிருந்து தான் இந்த மரம், செடி, கொடி எல்லாம் பச்சையம் என்ற ஒரு பொருளை எடுத்து அது வளருது, அது பூத்து காய்த்து கனி தருது. அதை நமக்கு பயனுள்ளதை நம்ம அதை அனுபவிக்கிறோம். நம்மளுடைய நன்மைக்காகத்தான் மரம், செடி, கொடியெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அப்ப அந்த மரம், செடி, கொடி, பழங்கள், காய்கள் எல்லாமே வளரணும், பலன் கொடுக்கணும் அப்படின்னா சூரியன் இருக்கணும். சூரியனிடமிருந்து தான் அந்த அந்த பச்சை அந்த ஒளியிலிருந்து தான் அந்த உணவை பெற்றுக்கொள்ளுது அந்த மரம், செடி, கொடியெல்லாம். அது பெற்றுக்கொண்டு நமக்கு பலனை கொடுக்குதுங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. மரம், செடி, கொடிகள், மிருகங்கள், பறவைகள், மனிதன் எல்லாத்துக்குமே சூரியனால பயன் கிடைக்குது. சூரியனின் முக்கியமான வேலை, ஆண்டவர் சூரியனை எதுக்கு முக்கியமா படைச்சாரு, என்ன காரணம், அது என்ன வேலை செய்யுதுன்னா, சூரியனுடைய முக்கியமான வேலை ஒளியை கொடுப்பது, வெளிச்சத்தை கொடுக்கணும். இந்த பூமி இருட்டா இருந்தா எதை பார்க்க முடியும்? எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா? சூரிய ஒளி இருந்தா தான் மற்ற பொருளெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும். இருட்டில் ஒண்ணுமே தெரியாது. அதனால நமக்கு நன்மைக்காக, நம்மளுடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் சூரியனை உண்டு பண்ணி வெளிச்சத்தை உண்டு பண்ணாரு. சூரியன் என்ன வேலை செய்யுதுன்னா வெளிச்சத்தை கொடுக்கறதா அதனுடைய வேலை. வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கொடுக்கறதா அதனுடைய வேலை. இந்த வேலையை, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த வேலையை, சூரியனிடமிருந்து வர நன்மையான காரியங்களை தேவன் நிறுத்துறாரு. ஒளி எடுத்துடுறாரு. ஒளி எடுத்துட்டாக்கா அப்ப பூமி எப்படி இருக்கும்? இருண்டு தானே போயிருக்கும். சூரியன் கிட்ட இருக்கிற ஒளியை வாங்கித்தான் நிலா நமக்கு இரவு நேரத்துல வெளிச்சத்தை கொடுக்குது. நிலா வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சூரியன் ஒளி இல்லைன்னா நிலா எப்படி நம்மளுக்கு இரவு நேரத்தில் வெளிச்சத்தை கொடுக்கும்? சூரியனுடைய ஒளியை ஆண்டவர் எடுத்துறதுனால நிலா சந்திரன் சிவப்பு கலராய் மாறி போகுது. ஒளி கொடுக்காத மாதிரி சந்திரனும் இரத்தமயமாக மாற்றப்படுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம்
16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார். பகலை ஆளுகை செய்யறதுக்கு ஆண்டவர் சூரியனை உண்டாக்கினாரு. இரவை ஆளுகை செய்யறதுக்கு நிலாவை உண்டு பண்ணாரு. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்த இந்த மகத்தான 2 சுடர்களை தேவன் வானத்திலே வைத்தார். இந்த வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்து காட்டுறதுக்காக கடவுள் சூரியனையும் சந்திரன் என்ற இந்த 2 மகத்தான பெரிய சுடர்களை, ஒளி தரக்கூடிய இந்த சுடர்களை தேவன் வானத்தில் வைத்தார் அப்படின்னு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். இந்த 2 சுடர்களையும் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் வானத்தில் படைத்து என்ன சொல்றாரு? காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக இருக்க கடவது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. எதுக்கு கட்டளை கொடுக்கிறாரு? சூரியனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, நிலாவுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. எதுக்கு? நமக்கு, நம்ம மனிதர்களாகிய நம்ம காலங்களை அறிஞ்சிக்கணுமா, மாதங்களை தெரிஞ்சுக்கணுமா, வருஷத்தை கணக்கு, நாட்களை, வாரங்களை, அந்த நிலவை வச்சுதான் மாசத்துக்கு 30 நாள், 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாகவும் நம்ம கணக்கு பார்க்கறோம். இப்பதான் கடிகாரம் எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லையே. சூரியனுடைய நிழலை பார்த்து தான், சந்திரனுடைய அந்த வளர்பிறை தேய்பிறை பார்த்து தான் இன்னைக்கு இத்தனை நாள், இன்னும் அமாவாசை வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, அமாவாசை வந்துடுச்சு, 15 நாள் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது வளர்பிறை வரப்போகுது, அப்படியே வளர்த்துட்டு 15 நாள் ஆகி முழு நிலவாகி பௌர்ணமி ஆகுது. காலங்களை குறிக்கிறதுக்காகவும் மாதங்களை குறிக்கிறதுக்காகவும் தான் ஆண்டவர் இந்த மகத்தான 2 பெரு சுடர்களை ஆண்டவர் வானத்தில் சிருஷ்டித்தார், வைத்தார்னு ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த சூரியன் நீதியின் சூரியனாக இயேசுவை வேதம் குறிப்பிடுகிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வேதத்துல நீதியின் சூரியன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. ரட்சகன் இருக்குது, மெசியான்னு இருக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருக்குது, மணவாளன் இருக்குது, நீதியின் சூரியன், தேவகுமாரன், மெசியா அப்படின்னெல்லாம் இயேசு சாமிக்கு பல பேர்கள் இருக்குதுங்க. கிறிஸ்து அதுல ஒண்ணு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீதியின் சூரியன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சென்ற நிகழ்ச்சியில கூட பூமி அதிர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். கண்மலை, கல்லு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கண்மலை அப்படின்னு பேர் இருக்குதுங்க. மூளைக்கல், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மூளைக்கல், அஸ்திபாரக்கல் அப்படின்னெல்லாம் நம்ம வேதத்துல படிக்கிறோம். இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீதியின் சூரியன் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது சூரியனும் சந்திரனும் இருக்காது. இயேசு சாமி இந்த பூமியில வந்து ஆளுகை செய்யும் பொழுது அவர் இருக்கிற காலத்துல அவரே நீதியின் சூரியன், அவரே வெளிச்சமா இருப்பாரு. கோடிக்கணக்கான சூரியனை வச்சாக்கா எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அதை விட பயங்கரமான வெளிச்சம் உள்ளவர்,
ஒளியாய் இருக்கிறார். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆளுகை செய்யும்போது இப்ப இருக்கிற இந்த சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. அதனால அந்த சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் நீக்கிறாரு. இப்பொழுது இருக்கின்ற சூரியனை விட 1000 மடங்கு அதிக ஒளி உள்ளதாக சூரியனாக இயேசு சுவாமி இருப்பாரு. அதனால் இப்பொழுது இருக்கின்ற சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் அதை எடுத்து விடுவதால் அந்த ஒளியை எடுத்துடுறாரு. சூரியன் கிட்ட இருக்கிற அந்த ஒளியை எடுத்துடுறாரு. நிலாவும் ரத்தமாய் போயிடுது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் எடுத்துடுறாரு. அதனால வானம் எப்படி இருக்குதுன்னாக்கா, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விடுகிறது என்று வசனம் கூறுகிறது. வானம் எப்படியா இருக்குதா? ஒரு புஸ்தகத்தை சுருட்டினா எப்படி இருக்குதோ அது போல வானம் ஆயிடுது அப்படின்னு வேதம் சொல்லுது. அத்தி மரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போலவும் திராட்சை செடியில் காய்ந்த இலைகள் உதிர்வது போலவும் வானத்தின் நட்சத்திரங்கள் உதிர்ந்தது என்று வசனம் கூறுகிறது. வானத்தின் நட்சத்திரங்கள் விழுந்தது அப்படின்னு நம்ம வேதத்தில் போட்டிருக்குது. உபத்திரவ காலத்தில் இது நடக்கணும். நட்சத்திரம்னாக்கா பரலோகத்துக்கு கீழே ஆண்டவர் நட்சத்திரத்தை வச்சிருக்கிறார் பத்தியா, அந்த நட்சத்திரம் இல்லைங்க. பூமிக்கு அருகாமையில் இருக்கிற வால் நட்சத்திரம், சின்ன சின்ன கோள்கள் வானத்துல, அதாவது இந்த ஓசோன் படலத்துக்கு மேல வான் மண்டலத்துல கற்கள், எரி கற்கள் சுழன்று கொண்டு இருக்குதுமா. இப்ப அந்த சுழல்கின்ற அந்த கற்களும் சிறு சிறு கோள்களும் சிறிய வால் நட்சத்திரம் தான் இந்த பூமியில வந்து விழுமா. நட்சத்திரம்னா மேல இருக்கிற நட்சத்திரம், அது வந்து பூமியை விட 24 மடங்கு பெருசா ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இல்லைங்க, இது வந்து பூமிக்கு அருகாமையில் இருக்குது. ஓசோன் படலத்துக்கு அருகாமையில் இருக்கிற சிறு சிறு வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள். இதெல்லாம் தான் அந்த ஆண்டவர் வந்து அந்த மகா உபத்திரவ காலத்துல வானத்தையும் பூமியும் அசைக்கப்படும் பொழுது திராட்சை செடியிலிருந்து, அத்தி மரத்திலிருந்து காய்கள் குழுக்கினா எப்படி உதிர்ந்து கீழே விழுதோ அது போலவும், திராட்சை செடியில காஞ்சி போன இலையெல்லாம் காற்றடிக்கும் போது எப்படி கீழே உந்து போதோ அது போல இந்த சிறு கோள்களும் வான மண்டலங்களில் உலாவி கொண்டிருக்கிற விண் கற்களும் இந்த பூமி மேல வந்து விழுந்துடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதான் வானத்தின் நட்சத்திரங்களும் தேவன் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் 430 வருடம் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களை எகிப்திலிருந்து கானான் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக எகிப்தில் கல்மழையை உண்டாக்கினார். 3 நாள் எகிப்து முழுவதும் காரிருள் உண்டானது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் பிதாவாகிய தேவன் இஸ்ராயல் மக்களை 430 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க பத்தியா. அங்க இருக்கிற மக்களை கானான் நாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி எகிப்து நாட்டில் கல்மழையை உண்டு பண்ணினார். 10 வாதைகளை நம்ம படிக்கிறோம் யாத்திராகமத்தில். அந்த 10 வாதைகள்ல ஒண்ணு கல்மழை. அப்ப அந்த கல்மழை எங்க வந்துச்சு? வானத்துல உலாய்க்கு ஆண்டவர் கற்களை வச்சிருக்கிறாருங்க, ஆயுதமா வச்சிருக்கிறாரு. எதிரிகளை தாக்கிறதுக்கு கல்ல வானத்துல சுத்த விட்டு இருக்கிறாரு. நட்சத்திரங்களும் இருக்குது, சிறு சிறு கோள், அதாவது சிறு சிறு வால் நட்சத்திரங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் இஸ்ராயல் மக்கள் இருக்கின்ற ராம்சேஸில் இருள் இல்லை, கல்மழை இல்லை என்று நாம் படிக்கின்றோம். இந்த எகிப்தில் ஆண்டவர் வந்து இதை உண்டாக்கும் பொழுது கல்மழை பொழிஞ்சிச்சு. காரிருள் 3 நாள், பகலும் கிடையாது, இருட்டு, கரிய இருட்டு, எதிர்க்க வர ஆள் கூட தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கர இருட்டு ஆண்டவர் உண்டு பண்ணாரு. இது யாருக்கு?
எகிப்தில் இருக்கிற மக்களுக்குத்தான் இந்த வாதை. ஆனா இஸ்ராயல் மக்களுக்கு கல்மழையும் கிடையாது, இருளும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையை படைச்சவர் நான் தான் அப்படின்னு பார்வோனுக்கு ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ போய் எதையோ கடவுளை வச்சு வணங்கிட்டு இருக்கிறியாடா? வானத்தையும் பூமியையும் வெளிச்சத்தையும் இருளையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் நானே, நீ தெரிஞ்சுக்கோ பார்வோன் அப்படின்னு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. நான் தான் இதெல்லாம் சிருஷ்டித்தேன் அப்படின்னு தண்டனை மூலமாக எகிப்தில் வெளிப்படுத்தி காட்டுறாரு ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் மரித்த உடனே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில சிலுவையில ஜீவனை விடுறாரு இல்லையா, அந்த விட்ட அந்த செகண்ட அந்த மலை முழுவதும் இருண்டு போயிடுச்சு. மலையும் அதாவது எருசலேம் அந்த பட்டணம் முழுவதும் இருண்டு போச்சு அப்படின்னு, இருள் அடைந்தது அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் எதை எடுத்து சொல்லுதுன்னாக்கா, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, ஆண்டவர் சூரியன் கிட்ட இருக்கிற அந்த ஒளியெல்லாம் நிக்க வைக்கிறாரு, சந்திரனை ஒளி கொடுக்காத மாதிரி பண்றாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு கீழே உழ வைக்கிறாரு. இதெல்லாம் உண்டாக்குனவர் நான் தான், இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர். சூரியனை நம்மளை படைச்சிச்சு, சந்திரனை நம்மளை படைச்சிச்சு, அதுவா நம்மளை வழி நடத்திட்டு வருது. சூரியனை உண்டாக்கின தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டு வழி நடத்தி வருகிற தேவாதி தேவன். அவரு தான் இந்த சூரியனுடைய இயக்கத்தை, அந்த செயல்பாட்டை நிறுத்துறாரு. அப்ப நிறுத்துறாருன்னா, இவ்வளோ நாள் சூரியன் இருந்துச்சு, அது நம்மளுக்கு நன்மை பயக்கு நல்லதுக்காக, நம்மளுடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் சூரியனை சந்திரனை படைச்சாரு. இப்ப அந்த நன்மை எடுக்கிறாரு. மனிதனுக்கு நன்மை உண்டாக்கவே தேவன் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார். இப்பொழுது அந்த நன்மைகளை தேவன் நிறுத்தி விடுகிறார். ஏன் என்று சொன்னால், இவைகளையெல்லாம் உண்டாக்கினவர் தேவன் நான் தான் அப்படின்னு சிருஷ்டிப்பின் மீது, படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர். 1000 ஆண்டு அரசாட்சியில் சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. 1000 ஆண்டு அரசாட்சி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்ய போறாரு. அந்த நேரத்தில் சூரியனும் இருக்காது, நிலாவும் இருக்காது, பகலும் இல்லை, இரவும் இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது அவரே நித்திய வெளிச்சமாக இந்த பூமியில இருப்பாரு. இதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சூரியன் ஒளி கொடாத போயிடுச்சு, சந்திரன் ரத்தமா மாறிடுச்சு, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு நம்ம 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பூமியில நடக்கும் நம்ம படிக்கிறோம். இதை ஏற்கனவே தீர்க்கதரிசிங்க முன்கூட்டியே சொல்லி இருக்கிறாங்க. அந்த வசனத்தை இப்போ ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுறேன் பாருங்க. யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்படின்னு யோவேல் சொல்றாரு. ஏசாயா என்ன சொல்றாரு? ஏசாயின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9-10 திருவசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும் அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. இன்னொரு விஷயம் ஏசாயா என்ன சொல்றாருன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சர்வ சேனையும் வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்வது போலவும் உதிர்ந்துவிடும் அப்படின்னு தீர்க்கதரிசிங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழும் பொழுது அவர் ஊழிய காலத்துல அவருடைய சீடர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் நீங்க எப்போ வரப்போறீங்க, இந்த பூமியினுடைய முடிவு எப்போ நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க பத்தியா. அதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. அதை பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நாட்களில், அந்த நாட்களில் உபத்திரவ காலத்தில், உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்றார். ஏற்கனவே சொன்ன 3 தீர்க்கதரிசிகள் எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒன்று மட்டும் வித்தியாசம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றை வித்தியாசப்படுத்தி சொல்றாரு. எதுன்னா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள்னா என்னன்னா, வான்மண்டலத்தில் 2வது வானத்தில் உட்காந்துருக்கிறானே லூசி பிசாசு, அவனுடைய அதிகாரமும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய சகலமும் அசைக்கப்படும், வானத்திலிருந்து கீழே தள்ளப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். மிகாவேலும் லூசி பிசாசுக்கும் வானத்தில் யுத்தம் உண்டாது. அந்த யுத்தம் உண்டார நேரத்தில் சாத்தானுடைய சேனைகள் அனைத்தும் பூமியில் வந்து கீழே விழுந்துரும். அதைத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்றார். இந்த தீமைகள் எல்லாம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற உன்னதமான தேவனிடமிருந்து தான் வருகிறது. அவருக்கு முன்பாக யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி கண்மலையையும் குன்றுகளையும் நோக்கி தங்களை மறைத்துக் கொள்ளுமாறு கெஞ்சுவார்கள். எவ்வளோ பரிதாபமான, எவ்வளோ அவல நிலையில இருக்கிற வேண்டுதல் பாருங்க. கண்மலையும் குன்றுகளையும் கூப்பிடுறாங்களாம், எங்களை வந்து மறைச்சிக்குங்க, இது மகா கொடிய தண்டனையா இருக்குது, இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும், ஆண்டவருடைய மகா கோபாக்கினையினால் வந்துவிட்டது அப்படின்னு அந்தி கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டாளிகளும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பின்பற்றி வழிபட்டு வருகிற மக்களுக்குத்தான் இந்த தண்டனை. அவங்க தான் இந்த வார்த்தை சொல்றாங்க. அதனால இந்த 6வது முத்திரையானது உடைக்கப்படும் பொழுது நிலம் அதிர்கிறது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி கொடாத போயிடுது அப்படின்ற காரியமெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சூரியன் கிட்ட இருந்து தான் சீதோஷ நிலை உஷ்ணம் வருது. ஸோ பௌதிக மாற்றம் இந்த பூமியில ஏற்படணும். பெருவெள்ளத்துக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை வெள்ளத்தால் அழிக்கப்படும் பொழுது அதுக்கு முன்னாடி சீதோஷ நிலை எப்படி இருந்துச்சு? மழையும் பெய்யல, எதுவும் இல்லை, வானத்திலிருந்து பனி பெய்ஞ்சுதான் பூமியை நினைச்சு எல்லாம் விளைஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஏசி எப்படி இருக்கோம்? நம்ம ரூம்ல எல்லாம் ஏசி பட எப்படி சில்லுன்னு இருக்கோம்? நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஒரு பொருள் வச்சா எப்படி கெட்டு போகாம அழுகாம எப்படி பாதுகாக்குது? அந்த சீதோஷண நிலை தான் ஆண்டவர் முதல்ல உண்டாக்குனாரு. ஆனா பெருவெள்ளத்துக்கு அப்புறம்தான் இந்த பருவ காலங்கள், கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், இளவேணி காலம் அப்படின்னு காலங்களை ஆண்டவர் இந்த கால சீதோஷண நிலையை மாத்தினாரு. இப்போ இந்த சீதோஷண நிலையெல்லாம் மாறணும். பெருவெள்ளத்துக்கு முன்பாக இந்த பூமியில எந்த சீதோஷண நிலை இருந்துச்சோ அந்த சீதோஷண நிலைக்கு வரணும்னா பூமி சூரியன் கிட்ட இருக்கிற அந்த உஷ்ணத்தையும் அந்த வெளிச்சத்தையும் ஆண்டவர் நிறுத்துறாரு. 1000 ஆண்டு அரசாட்சியில ஏதேன் தோட்டம் உண்டாக்கும் பொழுது எப்படி சீதோஷண நிலை இருந்துச்சோ அந்த சீதோஷண நிலைக்கு இந்த பூமியை மறுபடியும் கொண்டு வருவாரு.
அதுக்காகத்தான் இவைகளெல்லாம் ஆண்டவர் 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த பூமியில கொடிய வேதனைகள் உண்டாகிறது. 1000 ஆண்டு அரசாட்சியில சீர்படுத்துற வேலை, அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில சீரமைக்கிற வேலை, அந்த வேலையை நம்ம ஆண்டவராகிய தேவன் செய்யறாரு. இதோட 6வது முத்திரை முடிஞ்சு போகுது. அடுத்த நிகழ்ச்சி 7வது முத்திரை உடைக்கணும். 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குது. அந்த காலத்துல என்ன நடக்குது, யோவான் பரலோகத்துல என்ன பார்க்கறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆர்வமா காத்துட்டு இருங்க. 1,44,000 பேரை பத்தி நம்ம பேச போறோம். நிறைய பேர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்லலை, ஏன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமே இருந்திருக்கிறேங்க. நிறைய பேர் என்னை துரி துரி கேட்டிருக்கிறாங்க, ஆனால் நான் பதில் சொல்லலை. நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்லலைங்க. 1,44,000 பேர் யாரு அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்வமாக காத்துட்டு இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, சர்ச்சில், உங்கள் ஊழியத்தில் இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் மன விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அது உங்கள் விருப்பம். மாரநாதா.